அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அடலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிகிரி இன்டர்வியூ போஸ்ட் 300+ போஸ்ட்டுக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 330 போஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை பத்தின நம்ம அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிங்களா, 330 போஸ்ட் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்காகனா, நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஸோ டெலிகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்டுக்கு நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸஸ், ஜிஎஸ் கிளாஸஸ் எல்லாமே வரப்போகுது நம்ம சேனல்ல. ஸ்பெசிஃபிக்கா டெக்னிக்கலுக்கு நம்ம கொண்டு போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான A to Z முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ நோட்டிபிகேஷன் நம்பர் 8 2025 8வது நோட்டிபிகேஷனா இன்னைக்கு தான் வெளியா இருக்கு. ஸோ வெளியான உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஓகே, சரி, ரைட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். நோட்டிபிகேஷன் இப்போ வெளியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7/5/2025. ஸோ அப்ளிகேஷன் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/5/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் டீடைல் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோவும் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்பன்னு பாத்தீங்கன்னா 11/6 தான் உங்களுக்கு கடைசி தேதி. கரெக்ஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 17ஆம் தேதி வரைக்கும், ஜூன் மாசம் 15 தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணப்படும். ஸோ டேட் அண்ட் டைம் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ பேப்பர் 1 பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி. ஸோ 20/7/2025 இருந்து 23/7/2020, அதாவது ஜூலை மாசம் 20ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 20, 21, 22, 23 4 நாள் வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ என்னென்ன பேப்பர் அப்படின்றத பார்த்துருவோம். அது போஸ்டிங்லேயே நமக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கீழே நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலா. ஸோ எப்படி அப்ளை பண்றது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாருக்குமே நார்மலா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியடு, சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டீடைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Candidates should choose a subject papers and specify in the online application. நீங்க என்ன பேப்பர், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்னா ஸ்டாட்டிஸ்டிக், மேக்ஸ்னா மேக்ஸ், சுவாலஜினா இந்த மாதிரி என்ன பேப்பருக்கு நீங்க எலிஜிபிளோ அந்த இதுக்கு தான் ஸ்பெசிபிகேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. The detailed instruction regarding how to apply and the examination centers are available in the Annexure 1ல கொடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட். பேண்ட் ஐட்டம்ஸ் இது வந்து நார்மலா எல்லாத்துக்கும் கொடுக்கறதா வார்னிங். சரி, ரைட். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ என்னென்ன போஸ்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்துருவோம். டெபுட்டி டைரக்டர் லீகல், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஜெனரலுக்கு 1, எஸ்எஃப் ஷார்ட்ஃபால் வேகன்சி எஸ்சிக்கு 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெவல் 25, லெவல் 25, இது லெவல் 29. அடுத்து மேனேஜர் மைன்ஸ், டெபுட்டி மேனேஜர் என்வரான்மெண்ட், கோட் நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் P&A. ஸோ தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல ஜெனரலுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜெனரலுக்கு 1, அதே மாதிரி பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 அசிஸ்டன்ட் மேனேஜர்ல. ரைட். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் P&Aல எம்பிசி டிசிக்கு வந்து ஒன்னே கொடுத்துருக்காங்க. இது லெவல் 22 சேலரி. அடுத்து ஃபேக்டரி மேனேஜர், ஃபேக்டரி மேனேஜர் எஸ்கேடி, ஃபேக்டரி மேனேஜர் ஆர்கேடி, தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல புதுசு, நல்லா பாத்துக்கோங்க, தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். ஜிடி வந்து ஜெனரலுக்கு ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 26. அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்சிஸ், ஸோ மொத்தமா 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்டிஸ்ட் சி கிரேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜெனரலுக்கு ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிப் சிதாபதி, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேட்டபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், ரீஜனல் சிதாபதி. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 வேகன்சிஸ். ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்ல 22 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ், தமிழ்நாடு அர்பன் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
ஸோ பிஎல்னா பேக்லாக் வேகன்சிஸ். இது வந்து எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி ஜெனரலுக்கு 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுக்கு வந்து வேகன்சி பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஸ்டார் அட் இதுக்கெல்லாம் வந்து $1 இதுக்கெல்லாம் வந்து கீழே வந்து உங்களுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் அதே மாதிரி டிரான்ஸ்பர் ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் டவுன் கண்ட்ரி பிளானிங் பார்த்தீங்கன்னா இதுவும் 3 வேகன்சி. அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து லேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இதுல 2 போஸ்டிங், மொத்தமா 4 போஸ்டிங். அசிஸ்டன்ட் பிளானர் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ரைட். அடுத்து சைக்காலஜிஸ்ட், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், எஸ்ஏஓ, ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சோசியாலஜிஸ்ட், சீனியர் என்டமாலஜிஸ்ட். சீனியர் என்டமாலஜிஸ்டுக்கு பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன்ல 33 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் பிரின்சிபல் ஐடி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர்கியாலஜில பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், ஸோ இதுல பாத்தீங்கன்னா 216 வேகன்சி. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல 216 வேகன்சி, இருக்கிறதுலேயே அதிகமான வேகன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸோ 2 கோட்ல என்னது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் சொல்லி மொத்தமா 330 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இங்க பாருங்க, அட்டுனா இன்க்ளூடிங் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ், டாலர்னா ஒன்லி ஷார்ட்ஃபால் வேகன்சி, ஸ்டார்னா ஒன்லி பேக்லாக் வேகன்சி, ஸ்டார்னா இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி. சரியா? ஜிஎஃப்டிஆர்னா கிராட்டிடியூட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ரூல்ஸ், பிஎஃப்டிஆர்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ரூல்ஸ். ஸோ என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், அதே மாதிரி இது வந்து மாறலாம், கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலா வந்து, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 32 வயசும், எஸ்சி அவங்களுக்கு வந்து தனியாகவும் கொடுத்திருப்பாங்க. ஜென்ரல் வந்துட்டா 32 வயசு. சரிங்களா? ஜென்ரல் வந்துட்டா 32 வயசும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. சயின்டிஸ்ட் சி கிரேடு. மற்றவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரியா? மற்றவங்களுக்கு நோ மேக்ஸிமம். ஜென்ரலா இருந்தா மட்டும் தான் ஏஜ் லிமிட் இருக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே மாதிரிதான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ பாத்துக்கோங்க. சயின்டிஸ்டுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மற்றவங்க எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? பாத்துக்கோங்க. ரைட். ஸோ இதோட ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு, தயவு செய்து என்ன பண்ணுங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெபுட்டி டைரக்டர் லீகல். ஸோ லீகல் வந்துட்டா என்னது, லா முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒன்றும் முக்கியமான விஷயம். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 10 வருஷம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ரிசர்ச் இன்டர்வியூ போஸ்ட்னு மேக்ஸிமம் வந்தாலே அது வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சிலது மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டைரக்டா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மேனேஜர் மைன்ஸ், பிஇ மைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15 வருஷம் மைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் என்விரான்மெண்ட், பிஇ பிடெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் 3404 கோடு, இதுவும் பாத்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 5 வருஷம் அதாவது பிஇ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தா 5 வருஷமும், டெபுட்டி மேனேஜரா இருந்தா 10 வருஷத்துக்கு மேலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் P&A, சரிங்களா, பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட். ஸோ MBA முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் 5 வருஷம் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபேக்டரி மேனேஜர் RKD. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சீனியர் லெவல்ல ஒர்க் பண்ணிக்கணும், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அப்ப மெக்கானிக்கல் அப்ளை பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், நல்லா பாத்துக்கணும். சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் 3345 கோடு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா ஃபுல் டைமா முடிச்சிருக்கணும், இல்லாட்டி ஆர்கிடெக்சர் இல்லாட்டி பிளானிங்.
அதே மாதிரி வித் ஃபுல் டைம் MBA முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சிடணும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட் செக்ரட்டரினா யூஜி டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் கிரேட் C PhD முடிச்சிருக்கணும். பயோடெக்னாலஜில PhD முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிதாபதி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர். அதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், இதுவும் அதே தான். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியமா கேட்கிறாங்க. நாட் லெஸ் தென் 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஜனல் சேதாபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ட்ரெடிஷனல் கல்ச்சர் அப்படின்னு அடுத்ததையும் முக்கியமா கொடுத்துருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ். ரீஜனல்னா 10 வருஷத்துக்கு கம்மியா இருக்கக்கூடாது. சீஃப் சிதாபதினா உங்களுக்கு 15 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரெடிஷனல். சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 வருஷத்துக்கு குறையாம என்ன இருக்கணும், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாட்டி எக்கனாமிக்ஸ். ஸோ இதுலலாம் என்ன அப்ளைட் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ இதுல ஃபுல்லா டிகிரி முடிச்சிருக்கணும். 60% மார்க்குக்கு கீழே இல்லாம 60% மினிமம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்ல மேக்ஸோ இல்ல எக்கனாமிக்ஸோ முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா என்னது மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ரிப்போர்ட்டர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இங்கிலீஷ் தமிழ். மேக்சிமம் இந்த போஸ்டிங்ல தனித்தனியா கொடுக்கறது தான் இப்ப கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத சேர்த்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி இன் டவுன் சிட்டி அர்பன் ஹவுசிங் கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முடிச்சிருக்கணும் PG லெவல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. பாத்துக்கணும். ஸோ இதோட ஃபுல் PDF வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, பாருங்க. சரிங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் கெமிக்கல் விங் 1894. கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்க இந்த அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அசிஸ்டன்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் சர்வேல பாத்துக்கலாம். சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் பிளானர் அப்படின்றது முக்கியமா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், ரிசர்ச் அசிஸ்டன்ட். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த பிரான்ச் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் லெஸ் தென் ஒர்க்ஷாப்போட என்னது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு குறையாம எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் கண்டிப்பா MA டிகிரி முடிச்சிருக்கணும் ஆர்கியாலஜில அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வெட்டினரி. ஸோ இதுக்குதான் 216 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. BVSC டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் 3616 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்றத முடிச்சிடலாம். இது ஒண்ணுக்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். நார்மலா இன்ஜினியரிங் முடிச்சோம். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே என்ன கேட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. இதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஸோ நம்ம இதுல இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு வந்து அதே மாதிரி டிப்ளமோக்கும் நம்ம இதுல எல்லாமே வேகன்சி இது PDF ஃபைல் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. சரிங்களா? கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி சிலபஸ் TNPSC சிலபஸ்ல எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க்ல வைக்கிறேன். சரிங்களா? கீழே லிங்க்ல வைக்கிறேன், தயவு செய்து பாருங்க. சரியா? ஓகே. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான் டீடைல். 32 வகையான போஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நோட்டிபிகேஷன் பெற்றிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ C கிரேட் சயின்டிஸ்டா இருந்தா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 1 ஆர் பெட்டர் வெர்ஷன் இருக்கணும். என்டமாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துமே உங்களுக்கு என்ன இருக்கணும், முக்கியமா
இந்த விசன்ஸ் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து person with disability are not eligible for the following post. அதாவது இந்த டிசேபிலிட்டி இருக்கிறவங்க இந்த போஸ்டுக்கு எல்லாம் எலிஜிபிள் கிடையாது. பாருங்க, இந்த 21 வகையான போஸ்டுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது. அது என்னென்ன போஸ்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அது மறக்காம. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மீதி இருக்க இந்த 11 போஸ்டுக்கு எந்தெந்த பெஞ்ச் டிசேபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் புதுசு. இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், கவுன்சிலிங், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதுல நோட்டிபிகேஷன்லயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அதாவது 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்கு. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், ஒன்று இன்டர்வியூ. அதே மாதிரி எவ்வளவு ரேஷியோல எடுப்போம் எல்லாமே சொல்லிட்டாங்க. 1:3 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ, ஆர் 1:4. 1:10 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு 1:10, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு 1:3 ஆர் 1:4 எடுப்போம். இது எல்லாமே உங்களுக்கு இதுலயே சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ரேங்கிங் ப்ரொசீஜர், நாங்க எப்படி ரேங்கிங் வந்து ப்ரொசீஜர் பண்ணி எடுப்போம் அதையுமே சொல்லிட்டாங்க. இதுவும் நல்ல விஷயம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் போஸ்ட் அதர் தென், அதாவது தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரை தாண்டி இதுல நிறைய வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2, பார்ட் ஏ, பார்ட் பி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பார்ட் பில 1 and 2 இருந்ததை பார்ட் பி, பார்ட் சி மாத்திட்டாங்க. முன்னாடி நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட்ல 1, இது 2 இருக்கும். இந்த தடவை வந்து அப்படியே மாத்திட்டாங்க. இதுவும் நல்ல விஷயம். சரியா? அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர், உங்களோட குவாலிஃபிகேஷன் பேப்பர் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல வரும். இன்டர்வியூக்கு 60 மார்க்கு. அதே மாதிரி இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெக்னிக்கலுக்காகவும் இது குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சாம்பிள் எல்லாமே வச்சிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் வச்சிருக்கோம். வேணுங்கிறத யூஸ் பண்ணி சாம்பிளை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க டெவலப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. சரிங்களா? கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கு. தயவுசெய்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டியில எவ்வளவு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்னா 60 மார்க் குவாலிஃபைங் மார்க்ஸ். SC ST அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது 60 தான். அதே மாதிரி பார்ட் பி, பார்ட் சி தான் பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்ட். பார்ட் பி, பார்ட் சி ஸ்கோரிங் பார்ட். அது போக பேப்பர் 2 தான் ஸ்கோரிங் பார்ட். 150 மார்க்குக்கு இருக்கும். 135 மார்க் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். 150க்கு 135 மார்க் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கணும். அதர்னா 180 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதாவது உங்களுக்கு இந்த பேப்பர் 2வும் இந்த பார்ட் பி, பார்ட் சி சேர்த்தோம் மொத்தம் 450 மார்க்குக்கு நீங்க 135 எடுத்தா SC ST BC இவங்கலாம் மினிமம் குவாலிஃபை 135, ஜெனரலா இருந்தா 180. உங்களோட எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு CPT மூட்ல தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவோட சேர்த்து மொத்தமா 510 மார்க். இன்டர்வியூவோட சேர்த்து மொத்தம் 510 மார்க். சரியா? அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர், யார் யாருக்கு சப்ஜெக்ட் பேப்பர் எதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும் அப்படின்றத பாத்துக்காங்க. ஏன்னா நிறைய இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்னால இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் நிறைய வருது. சிலதுக்கு மட்டும்தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வருது. சிலதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வருது. அதை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரிடா? அது தயவு செய்து என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கோட் நம்பர் 566 அப்படின்றதையும் சிலபஸ் கோட், இதுவும் பேப்பர் கோட்ல சிலபஸ் தனியா இருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்றதை நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போறேன். சரிங்களா? சிலபஸ்லாம் தமிழ் சிலபஸ்ன்றது TNPSC வெப்சைட்லயே போயிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ தயவுசெய்து நோட் பண்ணிங்க. இதுக்குண்டான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெஸ்ட் பேசஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆனோடனே வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. சரியா? தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தனியா வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் எவ்வளவு மார்க் எடுக்கணும், பார்ட் 2, பார்ட் பி, பார்ட் சி சேர்த்து 40% எடுத்தாதான் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் சில பேப்பருக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க கண்டிப்பா பாஸ் ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு பேப்பர் 2வையும் பார்ட் பி, பார்ட் சியும் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட். ஸோ இது வந்து as per the rules படி தான் கொடுத்துருக்கோம். கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட் மூலமா தான் கான்டாக்ட் பண்ணுவோம். இல்லாட்டி உங்களோட இமெயில் SMS மூலமா கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஏதாச்சும் உங்களுக்கு
கம்யூனிகேஷன் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னா 10 மணில இருந்து 5:45 வரைக்கும் இந்த நம்பருக்கு டிஎன்பிசியை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அது பத்தின ஃபுல் வீடியோ ஃபுல்லா தான் இங்க கீழே வரிசையா கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பாத்துக்கோங்க, 17 டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃப்ரீ. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். சிபிடி எக்ஸாம்ன்றதுனால சில இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 200 ரூபாய். நார்மலா ஓஎம்ஆர்னா 100 ரூபாய் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சோ பேமெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் அப்படின்றதையும் தயவு செய்து பாத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா விதமான டீடைல்ஸும் சொல்லிட்டேன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இல்ல சார் எங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்து தமிழ், அடுத்து ஜிஎஸ் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ், அதே மாதிரி டிகிரியோட சிலபஸ், ஜிஎஸ் சிலபஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் சிலபஸுமே கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீடைல்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதையோட ஃபுல் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் வேணுங்க நம்மளோட வெப்சைட்டை பார்த்து பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.